الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فيه آيات بينات صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ماء زمزم لما شرب له صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹமத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில வாரங்களாக காபாவினுடைய சுற்றுப்புறங்களிலே அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அத்தாட்சிகள் என்ன என்ன என்பதை பற்றி நாம் விளக்கி கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவதை போன்று ஏறத்தாழ அதிகமான அத்தாட்சிகள் காபாவை சுற்றியுள்ள பகுதியில் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஹதீஸ்களுடைய வெளிச்சத்திலே வரலாற்று சான்றுகளின் அடிப்படையிலே 40க்கும் மேற்பட்ட அத்தாட்சிகள் காபாவை சுற்றி இருக்கின்றது என்று குர்ஆன் விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அதில் ஒன்றுதான் காபாவினுடைய வலப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிஜ்ரே இஸ்மாயில் என்ற பெயர் கொண்ட ஹத்தீம் என்கிற அந்த வளைவு பகுதி. கடந்த முறை நாம் நினைவூட்டியதை போன்று அந்த ஹத்தீம் என்கிற அந்த வளைவு பகுதி, ஹிஜ்ரே இஸ்மாயில் என்கிற அந்த வளைவு பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. காபாவினுடைய உள் நின்று நாம் தொழுதால் எந்த அளவுக்கு உயர்ந்த நன்மை கிடைக்குமோ, மிகப்பெரிய சிறப்போ, அத்தனை சிறப்புகளையும் அந்த ஹத்தீம் என்கிற அந்த வளைவு பகுதிக்கு உள்ளே நின்று கொண்டு நாம் தொழுதால் அல்லாஹ் அந்த தொழுகைக்கு அந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கின்றான் என்பதை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, குந்து உஹிப்பு அன் அதுகுலல் பைத்த ஃபஉஸல்லிய ஃபீஹி. அருமை நாயகம் அவர்களே, நான் காபத்துல்லாஹ்வுக்கு உள்ளே சென்று உள்ளே நின்று நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்ன பொழுது உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஃபஅഖத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதி. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கரத்தை பிடித்து ஃபஅத்கலனி அல் ஹிஜ்ர், ஹிஜ்ரே இஸ்மாயில் என்கிற அந்த வளைவு பகுதிக்கு உள்ளே கொண்டு என்னை நிறுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நிறுத்திவிட்டு என்னை பார்த்து சொன்னார்கள், சல்லி ஃபில் ஹிஜ்ர் இன் அரத்தி துகுலல் பைத்தி. ஆயிஷா அம்மா அவர்களே, காபாவுக்கு உள்ளே சென்று தொழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நாடினால், இந்த ஹிஜ்ர் என்கிற இந்த இடத்தில் நின்று நீங்கள் தொழுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னமா ஹுவ கித்அத்தும் மினல் பைத். ஏனென்றால் அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் என்கிற அந்த வளைவு பகுதி காபா என்கிற கட்டடத்திற்கு வெளியில் இருந்தாலும் கூட அது காபாவினுடைய ஒரு பகுதி தான், அது உட்பகுதி தான் என்று மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் என்கிற கருத்தை, என்கிற ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள். நான் சொன்ன இந்த ஹதீஸ் பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இன்னும் சொல்ல போனால் புகாரியில் கூட இதே கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் என்கிற அந்த வளைவு பகுதி காபாவினுடைய உட்பகுதி தான். அது குறைஷிகள் கட்டுகின்ற பொழுது, காபாவை கட்டுகின்ற பொழுது வெளியில் வச்சு கட்டிட்டாங்க என்கிற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே
ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய உம்ராவுக்கு செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்ற பொழுது நாம் அந்த காபாவினுடைய சுற்று பகுதிகளிலே நாம் இருக்கின்ற அந்த பாக்கியத்தை பெறுகின்ற பொழுது இது போன்ற பாக்கியத்தை இழந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை வழங்குவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று காபாவிலே மிக முக்கியமான ஒரு அத்தாட்சி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அத்தாட்சி. நிறைய அத்தாட்சி இருக்குது, நம்ம ஒவ்வொன்றே பட்டியலிடுகின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத். இந்த காபாவிலே பல அத்தாட்சிகள் இருக்கு என்று சொன்ன இறைவன் எல்லா அத்தாட்சியும் பட்டியலிடல. குர்ஆனிலே இறைவன் சொல்லக்கூடிய அத்தாட்சி ஒரே ஒரு அத்தாட்சி தான். உதாரணத்துக்கு ஒரு அத்தாட்சி அல்லாஹ் சொல்றான், ஆனா நிறைய அத்தாட்சி இருப்பதாக பதிவு செஞ்சுட்டான். அதுல இறைவன் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அத்தாட்சி என்ன? ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம். இந்த காபாவிலே பல அத்தாட்சிகள் உண்டு, குறிப்பாக மகாமு இப்ராஹிம் இங்க தான் இருக்குது அல்லாஹ் சொல்றான். மகாமு இப்ராஹிம் என்றால் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் தெளிவாகவே சொல்றான், வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. மகாமு இப்ராஹிமை தொழுமிடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். மகாமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம் என்றதுக்கு பொருள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீல் புகாரினுடைய விரிவுரையாளர், மாபெரும் ஹதீஸ்களை வல்லுனர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, மகாமு இப்ராஹிம் என்று குர்ஆன் சொல்கின்றதே, ஹதீஸுகள் பேசுகின்றதே, அது எதை பேசுகின்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் என்றால் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனை இடத்துல நின்றுப்பாங்க? நின்ற இடம் சொன்னா நிக்கிறது பல இடம் இருக்குது. அப்ப அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குறிப்பிடுகின்ற மகாமு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் என்கிற அது எதை குறிக்கின்றது? ஹதீஸ்களை வல்லுனர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுகின்ற பொழுது ஒரு கல்லுக்கு மேலே ஏறி நின்று கட்டினார்கள், ஒரு கல்லுக்கு மேலே ஏறி நின்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய காலடி தடம் அந்த கல்லில் பதியுது. பொதுவாக மனிதர்களுடைய நடைமுறையை சொல்கின்றேன், நாம் நடக்குகின்றோம், தெரு வீதியில் நடக்கிறோம், அப்படி நடக்கின்ற பொழுது நம்மளுடைய காலடி தடம் மண்ணில் தான் பதியும். ஒரு பாறையில் நடக்குகின்றோம், ஒரு கல்லில் நடக்கிறோம், பாறையில் நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம காலடி தடம் பாறையில் பதியாது, மண்ணில் பதியும். ஆனால் நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய முஅஜிஸா பாருங்க, நபிமார்களுடைய பேரற்புதம் என்ன கேட்டீங்கன்னா, அவர்கள் கல்லில் நின்னாலும் காலடி தடம் அந்த கல்லில் பதியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை எழுப்புகிறார்கள், கட்டுகின்றார்கள். அப்படி காபாவை கட்டுகின்ற பொழுது அதில் ஏறி நிற்கிறாங்கல்ல, ஒரு கல்லில் ஏறி நிற்கிறாங்க. வரலாறு சொல்கிறது, நீண்ட நிறைய வரலாறு புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க அந்த ஹதீஸை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் ஆன பிறகு ஒரு சந்திக்க வராங்க. வெளியூரில் இருக்கிறாங்க, மக்கால வராங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் ஆகிவிட்டது. அந்த சமயத்தில் எங்க வராங்க? மக்காவுக்கு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு வந்து தன் அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போய் சந்திக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்து அவங்கள்ட்ட சொல்றாங்க, இன்னல்லாஹ் அமரனி பி அம்ரின், அல்லாஹு தஆலா எனக்கு ஒரு உத்தரவு விட்டுருக்கான், ஒரு காரியத்தை செய்யும்படி கட்டளை இட்டிருக்கின்றான். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன உத்தரவுனா கேள்வி கேட்கல. உடனே சொல்றாங்க, ஃபஸ்னா மா அமரக ரப்புக, அருமை தந்தை அவர்களே, உமது இறைவன் உமக்கு என்ன உத்தரவிட்டாலும் அதை செஞ்சிருங்க. என்னன்னு கேள்வி கேட்கல, அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா செஞ்சிருங்கன்னாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப கேள்வி எழுப்புகிறார்கள், ஓ துஈனுனி, இறைவனின் உத்தரவை நான் செயல்படுத்தும் போது எனக்கு நீ உதவியாக இருப்பாயா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனார்ட்ட கேள்வி எழுப்புறாங்க. அது எந்த காரியம்? அப்போ அவங்க கேட்கல. ஓ உஈனுக, அந்த காரியத்திற்கு உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன். எவ்வளவு அழகான பதில் பாருங்க, கேள்வி பதில பாருங்க. இதே உரையாடல் நமக்கும் நம்முடைய பிள்ளைக்கு நடந்துச்சுன்னா முதல்ல அது என்ன காரியம்னு சொல்லுங்கம்மா. அது என்ன காரியம்? என்ன காரியத்துக்கு உதவி செய்ய? நபிமார்கள் அப்படி அல்ல, இறை நேசர்கள் அப்படி அல்ல. இறைவன் சொன்னால் என்ன சொல்லட்டும், கட்டுப்படுகிறேன். சமீஅனா வ அஸஅனா, கேட்போம் கட்டுப்படுவோம். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் உங்களுக்கு எதை செய்யணும்னு சொன்னானோ அதை நீங்க செய்யும் போது அந்த காரியத்திற்கு நான் உங்களுக்கு உதவியாக இருக்கின்றேன். இப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதிலே சொல்றாங்க, ஃபஇன்னல்லாஹ அமரனி அன் அப்னிய ஹாஹுனா பைத்தன், இதோ இந்த இடத்திலே நான் ஒரு இறை இல்லத்தை கட்ட வேண்டும் என்று இறைவன் எனக்கு உத்தரவு போட்டிருக்கின்றான். அப்பதான் பதிலே சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு சுட்டி காட்டுறாங்க, சுட்டி காட்டி இந்த இடத்துல இறை இல்லத்தை நான் கட்ட வேண்டும் என்று இறைவன் எனக்கு உத்தரவு போட்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி கையை வச்சு காட்டுறாங்க. ஒரு மேட்டு பகுதி
அப்படியே நான் கட்டட்டேன், நான் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அப்பதான் அந்த காபத்துல்லாவை கட்டி எழுப்புறாங்க. காபத்துல்லாவை வந்து தரைப்பகுதியில் இருந்து அப்படியே அதனுடைய அந்த அஸ்திவாரத்திலிருந்து மேலே எழுப்பிக்கிட்டே வராங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போன உடனே கை எட்டாது. அப்போ உயரமா இருக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் உதவியா இருப்பேன்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு பெரிய பாறங்கல்ல தூக்கிட்டு வராங்க. ஒரு கல்லை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டாங்கன்னு வச்சு இதுக்கு மேலே ஏறி நின்று இதை நீங்க பூசுங்க கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, பாறாங்கல், அந்த கல்லு மேலே ஏறி நின்று காபத்துல்லாஹ்வுடைய உயரத்தை எழுப்புறாங்க. அப்ப ஏறி நின்னாங்க பார்த்தீங்களா அந்த கல்லு, அப்போ காலடி தடம் பதியுது. நல்ல கவனிங்க, இறை இல்லம் கட்டுதல் என்பது புனிதமான ஒரு காரியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தை ஹரம், புனிதமான இடம் என்று பதிவு செய்து விட்டார். கியாமத் நாள் வரைக்கும் அது புனிதமான இடம் தான். அந்த காபத்துல்லாவுக்கு புனிதம், அது மகத்தான புனிதம். அது கியாமத் வரைக்கும் அந்த புனிதம் இருந்து கொண்டே இருக்கும். உலகில் உள்ள எந்த இடத்தில் நின்று வணங்கினாலும் அவ்வளவு சிறப்பு அல்ல. காபாவில் நின்று தொழுதால் அதுக்கு அவ்வளவு சிறப்பு. அந்த ஹரமில் நின்று தொழுதால் அவ்வளவு சிறப்பு. அத்தகைய புனிதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த புனிதமான அந்த இறை இல்லத்தை கட்டுவதற்கு உதவியாக ஒரு கல் இருக்கின்றது. அந்த கல்லு மேல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் இருக்கின்றது. அந்த பாதம் அந்த கல்லில் பரிகிறது. அந்த கல் புனிதம் பெறுகிறது. ஏன்னா காரியம் புனிதமான காரியம். அந்த காரியம் புனிதமான காரியம். அந்த இடம் புனிதமான இடம். நிற்பவர்கள் புனிதமானவர்கள். நிற்பவர்கள் காலடி தடம் புனிதமானது. அந்த புனிதமான அந்த காலடி தடம் அந்த கல்லில் பதிந்த காரணத்தினால் அந்த கல்லிற்கு இறைவன் ஒரு கண்ணியத்தை வழங்குகின்றான். அந்த இடத்துக்கு பேர் தான் மகாம் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம். எதுக்காக நின்ற இடம்? காபத்துல்லாவை கட்டி எழுப்புவதற்காக நின்ற இடம். அந்த காபாவுடைய அந்த கட்டுவதற்காக நின்ற இடத்திற்கான அல்லாஹ் அந்த புனிதத்தை கொடுத்து கியாமத் நாள் வரைக்கும் அதற்கான புனிதத்தை இறைவன் பாதுகாக்கின்றான். எப்படி சொல்லிட்டான்? குர்ஆன்ல அல்லாஹ் சட்டமாக்கிட்டான். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. மகாமி இப்ராஹிமுக்கு அருகாமையில் தொழுமிடத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே சட்டம் இயற்றுகின்ற அளவுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அது எவ்வளவு பெரிய புனிதம் பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் ஹதீஸ் சஹீஹ் புகாரினுடைய விரிவுரையில ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாங்க. அந்த ஹதீஸ் அவங்க சும்மா பதிவு செய்யல, ஹதீஸினுடைய தரத்தையும் சேர்த்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, இஸ்னாதின் சஹீஹின், அதாவது ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர். அந்த தொடரில் உள்ள ஒரு ஹதீஸை நான் பதிவு செய்கின்றேன் அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. என்ன சம்பவம் கேட்டா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி எழுப்புவதற்காக ஒரு கல்லில் ஏறி நின்னாங்களே இல்லையா, அந்த கல்லில் நின்று கொண்டுதான் அவங்க ஹஜ்ஜுக்கான அழைப்பு கொடுத்தார்கள். அதாவது மக்காம் இப்ராஹிம் இருக்கா இல்லையா, அதில் நின்று கொண்டுதான் அவர்கள் ஹஜ்ஜுக்கான பொது அழைப்பு கொடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து வஅத்தின் பின்னாசி பில் ஹஜ்ஜி யதூக ரிஜாலன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் மக்களுக்கு பொது அறிவிப்பு செய்யுங்கள், ஹஜ்ஜுக்கு வரும்படி பொது அறிவிப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவு போட்டானே. அந்த உத்தரவை அவர்கள் எந்த இடத்தில் நின்று செயல்படுத்தினார்கள் என்றால் அந்த கல்லு மேல நின்றுதான். அந்த கல்லு மேல் நின்று கொண்டு அவங்க அந்த உத்தரவை செயல்படுத்துறாங்க. யா அய்யுஹன் நாஸ் குதிப அலைக்குமுல் ஹஜ்ஜு, அருமை மக்களே உங்கள் மீது ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த அழைப்பை அந்த கல்லு மேல் நின்று அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அழைப்பை கொடுக்குறாங்க. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழைப்பை ஃபஅஸ்மஅ மன் ஃபீ அஸ்லாபிர் ரிஜால் வ அர்ஹாமின் நிசா, ஆண்களுடைய முதுகந்தண்டுகளில் இருக்கக்கூடிய வருங்கால சந்ததிகள், ஆண்களுடைய முதுகந்தண்டில் இருக்கக்கூடிய வருங்கால சந்ததிகளுக்கும் அந்த நேரத்தில் தாயினுடைய கருவறையில் இருந்த தாயின் கருவறையில் இருந்த கருப்புள் இருக்கக்கூடிய சிசுகளுக்கும் அல்லாஹு தஆலா அந்த அழைப்பை கேட்க செய்தான். ஆண்களுடைய முதுகந்தண்டில் இருக்கக்கூடிய வருங்கால சந்ததிகளுக்கும் தாயினுடைய கருவறையில் இருக்கக்கூடிய சிசுக்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பை கேட்க செய்தான். அப்படி கேட்கின்ற பொழுது ஃபஅஜாபஹு மன் ஆமன வமன் சபத ஃபீ இல்மில்லா அன்னஹு யஹுஜ்ஜு இலா யௌமில் கியாமா. யாரெல்லாம் அதற்கு பதிலளித்தார்களோ, அந்த அழைப்புக்கு யாரெல்லாம் பதிலளித்தார்களோ, கியாமத் நாள் வரை யாரெல்லாம் காபத்துல்லாவை ஹஜ் செய்வார்கள் என்று இறைஞானத்தில் இருந்ததோ அவங்க எல்லோருமே அதுக்கு பதிலளித்தாங்க. பதிலளித்தவர்கள் அனைவர்களுமே ஹஜ்ஜுக்கு போறாங்க. இப்ராஹிமுடைய அழைப்புக்கு
பதிலளித்தவர்கள் அனைவர்களுமே ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள் என்கிற கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன அந்த ஆதாரப்பூர்வமான தகவலை அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரி என்கிற சஹீஹ் புகாரியுடைய விரிவுரையில பதிவு செய்றாங்க. அப்ப அந்த கல்லை பாருங்க எவ்வளவு முக்கியமான கல், மகாம் இப்ராஹிம். சாதாரண கல். அப்ப ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த கல்லை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதற்கான புனிதத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த புனிதத்தை எப்படி பயன்படுத்துறது, அந்த கண்ணியத்தை அந்த பாக்கியத்தை நாம் எப்படி அடைவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழி சொல்லி தருகிறார்கள். காபாவை நம்ம தவாஃப் செய்றோம், 7 முறை வலம் வருகிறோம். 7 முறை வலம் வந்த பிறகு ஒரு சுன்னத்தை ஸல்லல்லாஹு கற்று தராங்க. என்ன சுன்னத்து? மகாம இப்ராஹிமுக்கு பின்னால போய் நின்று தொழுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றே இல்லையா, மகாம இப்ராஹிமுக்கு அருகில் நின்று நீங்கள் தொழுவிடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்த சொல்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, மன் சாஃப பி ஹாதல் பைத்தி சுபூஅன் வ ஸல்லா கல்ஃப மகாமி இப்ராஹிம் ரகஅத்தைன். எந்த ஒரு மனிதர் காபத்துல்லாவை 7 முறை வலம் வந்து அதற்கு பிறகு மகாம இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று 2 ரக்காத் யார் தொழுகிறாரோ அவர் ஒரு அடிமையை உரிமை விட்டதற்கு நிகரான நன்மையை அவர் பெற்றுவிட்டார். பழைய காலத்தில் அடிமை என்பது பெரிய சொத்து. இன்றைய கால மதிப்பு சொல்றதா இருந்தால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வரும். அந்த அடிமையினுடைய தரத்தை பொறுத்து அந்த ஒரு அடிமையை உரிமை விடுவது எவ்வளவு பெரிய நன்மை, அவ்வளவு பெரிய நன்மையை அது பெற்றுத்தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் சாஃப பில் பைத்தி உஸ்பூஅன் யுஹ்தீஹி. எந்த ஒரு மனிதர் காபத்துல்லாவை 7 முறை சரியாக கணக்கிட்டு 7 முறை தவாப் செய்கிறாரோ, ஏன்னா தவாப் செய்யும் போது சில சமயம் மறந்துடும், எண்ணிக்கை மறந்துடும். 2 சுத்து சுத்தி இருப்போம், 3 சுத்து சுத்தி இருப்போம், சுத்தின உடனே எத்தனாவது சுத்துன்னு தெரியாது, மறந்துடுவோம். அதனால அதை சரியா கணக்கு வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சாஃப பில் பைத்தி உஸ்பூஅன் யுஹ்தீஹி. எந்த ஒரு மனிதர் காபத்துல்லாவை 7 முறை சரியாக கணக்கு வைத்து வலம் வருகிறாரோ, சும்மா அத்தா மகாம இப்ராஹிம் ஃபரகா இந்தஹு ரகஅத்தைன். அந்த 7 முறை தவாப் செய்த பிறகு சுற்றிய பிறகு அவர் மகாம இப்ராஹிமுக்கு அருகாமையில் வந்து 2 ரக்காத் யார் தொழுகின்றாரோ, 2 ரக்காத் தொழுது விட்டு சும்மா அத்தா ஜம்ஸம் ஃபஸரிப மின் மாயிஹா. 2 ரக்காத் தொழுது விட்டு ஜம்ஸம் நீருக்கு அருகாமையில் வந்து யார் தண்ணீர் அருந்துகிறாரோ, ஜம்ஸம் நீர் அருந்துகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த மனிதரை அல்லாஹு தஆலா அந்த ஹரம் ஷரீஃபிலிருந்து எப்படி தாய் நாட்டுக்கு திரும்ப அனுப்புனா, அஹ்ரஜஹு அல்லாஹு மின் துனூபிஹி கயௌமி பலதத்துஹு உம்முஹு. அவருடைய அத்தனை பாவங்களில் இருந்தும் அல்லாஹ் அவரை வெளியேற்றி விடுகின்றான். எல்லா பாவத்தை விட்டும். என்ன மாதிரி அன்று அந்த தாய் அந்த பிள்ளையின் தாய், அந்த மனிதனின் தாய் அன்னைக்கு பெத்தா எப்படி இருப்பாரு, அன்று பிறந்த பாலகன் சுருக்கமா சொல்றதா இருந்தா. இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்குமா, ஏதாவது குற்றம் இருக்குமா? எவ்வளவு பியூரான குழந்தை அது, எந்த குற்றமும் இல்லாமல் பாவக்கரைகளே இல்லாம தூய்மையான குழந்தை அது. அன்று பிறந்த பாலகனை சொல்கின்றேன். அன்று பிறந்த பாலகனை போன்று அந்த மனிதனை அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். அத்தனை பாவக்கரைகளில் இருந்து அந்த மனிதனை அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹதீஸ்களில் காண கிடைக்கின்றது. பாருங்களேன், அந்த மகாம இப்ராஹிம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் என்பதை நாம் பார்க்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றினுடைய புனிதத்தை நமக்கு கற்றுத்தராங்க. இதைத்தான் ஹதீஸ்களை வல்லுநர்கள் ஹதீஸினுடைய கண்ணோட்டத்திலே, வரலாற்றின் கண்ணோட்டத்திலே ஆராய்ச்சி செய்து அவர்கள் சொல்கின்ற பொழுது அதைத்தான் குறிப்பிடுறாங்க. 40க்கும் மேற்பட்ட அத்தாட்சிகள் காபாவை சுற்றி இருக்கின்றது. இதில் நான் இன்னொரு செய்தி குறிப்பிட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாம இப்ராஹிம் அங்க தொழுகிறோமா இல்லையா, மகாம இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுது முடிச்சிட்டு, அதுக்கு பக்கத்துல 2 ரக்காத் தொழுது முடிச்சிட்டு அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன செய்ய சொல்றாங்க, ஜம்ஸம் தண்ணி குடிக்க சொல்றாங்க. ஜம்ஸம் தண்ணீரை குடிக்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு இடம், முக்கியமான பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முக்கியமான சுன்னத்துகளில் ஒரு சுன்னத்து. ஏன்னா ஜம்ஸம் தண்ணீருக்கிற ஒரு புனிதம் இருக்குங்க, எல்லாத்துக்கும் நீ கேள்விப்பட்ட விஷயம் தான். ஜம்ஸம் நீர் இருக்குதா இல்லையா, அது பூமியில ஊற்றெடுத்து வந்துச்சே. எப்படி வந்துச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழுகின்ற பொழுது அவங்களுடைய தாகத்தை போக்குவதற்கு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவங்க தங்களுடைய குதிங்காலால் ஒரு தோண்டி அப்பவும் பூமியிலிருந்து ஊற்றெடுத்து வந்ததுதான் என்னது, ஜம்ஸம் நீர். சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டதை நான் சொல்கின்றேன். நீண்ட ஹதீஸை நான் சுருக்கி சொல்றேன். அப்ப அந்த தண்ணீர் ஊற்று இருக்கு பாருங்க, அது உருவாகுது பாருங்க. அது உருவாகுவதற்கு அல்லாஹ் மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அவங்க தான் தோன்றாங்க. அது வருவதற்கு பின்னணி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பால்குடி குழந்தை தண்ணீர் தாகத்திற்காக அழுகின்றது. அந்த அழுகையை போக்குவதற்காக அல்லாஹ் தஆலா அந்த ஏற்பாடை செய்கின்றான். ஆனால் வந்து தோண்டி அந்த தண்ணீரை ஊற்றெடுக்க ஓட செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒண்ணு. இரண்டாவது இன்னொரு என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஜம்சம் நீர் சாதாரணமான நீர் கிடையாது. ஃபுக்ஹாக்கள் மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஜம்சம் நீருடைய புனிதத்தையே தனியா ஃபிக்ஹ் சட்டத்தில் எழுதுறாங்க. மார்க்க சட்ட நூல்லையே ஜம்சம் நீரினுடைய புனிதத்தை சேர்த்து எழுதுறாங்க. ஏன்னா ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. அதையும் தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி செய்யறாங்க. உலகத்தில் மிக சிறந்த நீர், உலகத்தில் மிக சிறந்த ஒரு நீர் இருக்குமையானால் அது ஜம்சம். அது புனிதத்துக்கு ரெண்டு காரணம் சொல்லிட்டேன். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று மாணவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது நபிமார்களின் தலைவர் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் அந்த ஜம்சம் நீர்ல தான் கழுவப்பட்டு இரண்டு முறை ஹதீஸ்ல கண்டதை வைத்து சொல்கிறேன். இரண்டு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்பு ஜம்சம் நீரிலே கழுவப்பட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, ஜம்சம் நீரை குடிக்கிற பாக்கியம் கிடைக்குது. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அனசரியில் அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது ஹலீமத்து சஅதியா என்கிற அவங்களுடைய செவிலித்தாய், அவங்களுடைய பால்குடி தாய், அவங்க வீட்டில் அவங்களுடைய பொறுப்பில் அவங்க வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சின்ன பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டு பருவம், விளையாடுகின்ற பருவம். அந்த சமயத்தில் வெளியில சிறுவர்களோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஒருவர் வருகிறார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளை, அவங்களை தனியா அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அழைத்து கொண்டு சென்று அவர்கள் அப்படி மலத்தி படுக்க போடுறாங்க. ஃபஸரஅஹு, மலத்தி படுக்க போடுறாங்க. ஃபஸக்கான் கல்பிஹி, இதயத்தை பிளந்து எடுக்கின்றார்கள். இதயத்தை பிளந்து எடுத்து சும்மா கஸலஹு ஃபீ தஸ்ஸின் மின் ذهبٍ பிமாஇ ஜம்ஸம், ஒரு தங்க தட்டு கொண்டு வந்தாங்க. அந்த தங்க தட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை வைத்து அதுல இருக்கக்கூடிய ஜம்ஸம் நீரினால் அது கழுவினார்கள். கழுவுனது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். யாருடைய இதயத்தை கழுவுகிறார்கள்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது இதயம் பிளக்கப்படுகிறது, உள்ளே இருக்கக்கூடிய கல்வை எடுக்கப்படுகிறது. அது தங்க தட்டிலே ஜம்சம் நீரை கொண்டு அது கழுவப்படுகிறது. பின்பு அவனுடைய உள்ளே அந்த இதயம் வைக்கப்பட்டு அது தைக்கப்படுகிறது இதய பகுதியை. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வகத் குன்து அரா அஸர ذلிகல் மிஹ்யத்தி ஃபீ ஸத்ரிஹி. ஏன்னா அனஸ் ரலியல்லாஹு யாரும் தெரிஞ்சுக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு கால பணியாளர். அவங்க ஊர்ல இருக்கும்போது வெளியூருக்கு போகும்போது கூடயே தான் இருப்பாங்க. நபி அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய மகத்தான பாக்கியத்தை பெற்றவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நெஞ்சு பகுதியிலே தைத்த அடையாளத்தை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தைக்கப்பட்ட அடையாளம், அந்த தைக்கப்பட்ட அடையாளத்தை என் கண்ணால் நான் கண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்லே 162வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு முறையா? இன்னொரு முறை உங்களுக்கு தெரியும், மேராஜ் விண்ணுலக பயணத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது அப்பொழுதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஃபநஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபஃபரஜ சத்ரி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், என் இதயத்தை பிளந்தார்கள், பிளந்து இதய கல்வை எடுத்தார்கள், ஜம்சம் நீரை கொண்டு கழுவினார்கள். ஹதீஸ் வரும். இது எல்லா ஹதீஸ் கிதாபிலே வரும். முக்கியமா சஹீஹ் புகாரில 1636வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஜம்சம் நீரினுடைய புனிதத்தை விளங்கிக் கொள்வோம். ஈருலக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறுதி தூதர் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிகச் சிறந்த ஒரு படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயம் கழுவப்பட்டது என்று சொன்னால் அந்த ஜம்சம் எவ்வளவு புனிதமானதுன்னு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு நபி, அவர்களுடைய காலடி தடம் கல்லில் பட்டதால் அந்த கல் புனிதம் பெறுகிறது. அதனால் மகாம் இப்ராஹிம் என்று இறைவன் பெயர் சூட்டி அதற்கு அருகாமையில் தொழும்படி அதற்கு கண்ணியத்தை வழங்கி குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு சட்டத்தை வசனத்தை இறக்கி சட்டம் இயற்றுகிறான் என்று சொன்னால், ஒரு நபியின் காலடி தடம் பட்டதற்காக அந்த கல் புனிதம் பெறுகிறது என்றால், ஈருலக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் அந்த தண்ணீரில் பட்டிருக்கிறது என்றால் அது எவ்வளவு புனிதமானதுன்னு யோசிங்க. ஜம்சம் நீர் எவ்வளவு புனிதமானது. நபியினுடைய காலடி தடம் மட்டும் பட்டதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான உமிழ் நீரும் கூட அந்த ஜம்சம் நீரில் கலந்ததை ஹதீஸ் பதிவு செய்கின்றது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் கிணறுக்கு அருகாமையில் வந்தார்கள். அப்படி வருகின்ற பொழுது அங்கே ஒரு வாளி தண்ணீரை அதிலிருந்து நாங்கள் எடுக்கிறோம், கிணத்துல இருந்து எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு முட்டை குடிச்சாங்க, வயிறு முட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க அப்படின்னு சொன்னா ஜம்சம் நீர் தான். நபி அவர்கள் எப்பொழுதுமே வயிறு நிரம்ப சாப்பிடுறது இல்லை, வயிறு நிரம்ப குடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு செம்பு ஒரு டம்ளர் பால் வந்தா கூட ஒரு டம்ளர் பாலை கூட முழுசா குடிக்க மாட்டாங்க, குடிச்சு கொஞ்சம் மிச்சம் வச்சு சஹாபாக்கள் கொடுப்பாங்க. அவங்களுக்கு உணவு யாராவது கொடுத்து விடுறாங்க, சலாசம் முழுசா சாப்பிட மாட்டாங்க, அதில் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வைப்பாங்க. மற்ற சஹாபாக்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக எதையுமே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக தன் வாழ்நாளில் சாப்பிட்டதில்லை, முழுமையாக தன் வாழ்நாளில் பருகியதில்லை, ஜம்சம் நீரை தவிர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் நீரை குடிச்சாங்க மட்டும் இல்லைங்க, கியாமத்து நாள் வரை வர இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பெருமானாருடைய பரக்கத்து போய் சேரணும். நபி அவர்கள் இந்த உம்மத்து மேல அவ்வளவு கருணை உள்ளவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஸல்லல்லாஹு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? வாளி நிறைய தண்ணி வருது, வாய் வைத்து குடிக்கின்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடிச்சிட்டு சும்ம மஜ்ஜ ஃபீஹா, பின்பு வாயில உள்ள தண்ணீரை அந்த ஜம்சம் நீரில் அந்த வாளி இருக்குதா இல்லையா வாளி, அந்த வாளியில கொஞ்சம் கொப்பளிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொப்பளித்த பிறகு சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபியினுடைய முபாரக்கான உமிழ் நீர் கலந்த அந்த வாளியில் உள்ள ஜம்சம் நீரை நாங்கள் ஜம்சம் கிணற்றிலே கொட்டினோம் அப்படிங்கிறாங்க. சும்மா அஃபரக்னாஹா ஃபீ ஜம்சம், நபியினுடைய முபாரக்கான உமிழ் நீர் கலந்த அந்த வாளியில் உள்ள ஜம்சம் நீரை நாங்கள் ஜம்சம் கிணற்றிலே கொட்டினோம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்து முழுமையாக அந்த தண்ணீரில் கலக்க வேண்டும், அந்த ஜம்சம் கிணறுக்கு கிடைக்க வேண்டும். கியாமத்து நாள் வரை வர இருக்கிற அத்தனை நபியினுடைய உம்மத்துக்கும் அந்த பாக்கியம், நபியின் பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரியம் அது, சஹாபாக்கள் செய்த காரியம் அது. முஸ்னத் அஹமதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் கூடுதலான தகவல் புகாரிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த நடவடிக்கை இன்னொரு சொல்லலாம். ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு கொப்பளித்தாங்களே இல்லையா, உமிழ் நீரை கொப்பளித்தார்களே, அது கிணற்றில் ஊற்றப்பட்டுச்சு. கிணற்றில் ஊற்றப்பட்ட பிறகு அந்த ஜம்சம் கிணத்துல இருந்து கஸ்தூரியை போன்ற மனம் கமழ்ந்ததுங்கிறாங்க சஹாபா பெருமக்கள். கஸ்தூரியை போன்ற மனம் கமழ்ந்தது அந்த ஜம்சம் கிணறு என்ற இந்த கூடுதல் தகவலை இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்கின்றார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸை பதிவு செய்கின்றோம். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. நீங்க வரலாற்றில் பார்க்கலாம். அபூதர் என்கிற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு பிரபல்யமான சஹாபி. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது சாதாரண விஷயம் கிடையாது. மிக கடுமையான தொல்லைக்கு பிறகு, வேதனைக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்காக, நபி அவர்களை சந்திப்பதற்காக அவர்கள் மக்காவிற்கு வருகின்ற பொழுது அங்க மக்கமா நகரத்தில் அவங்களுக்கு கடுமையான வேதனை, கடுமையான தொல்லை. ஏறத்தாழ 30 நாட்கள் நபி அவர்களை சந்தித்தே ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சந்தித்து அவர்கள் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்கிற ஆசையோடு ஆவலோடு மக்கமா நகரத்தில் காபாவை சுற்றி அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. நபி எப்படியாவது பார்த்துடணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்கிற ஆவலோடு 30 நாள் அடி உத, 30 நாள் யாரும் நமக்கு சாப்பாடு கொடுக்கல. இஸ்லாமிய தொடக்க காலம், யாரும் சாப்பாடு கொடுக்கல. 30 நாள் கழித்து அபூதர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு காபத்துல்லாஹ்வுக்கு வருகிறார்கள். இஸ்லாத்தின் தொடக்க காலம், 30 நாள் சந்திக்க வாய்ப்பில்லை. வராங்க, பக்கத்துல வந்து விசாரிக்கிறாங்க, இது யாருன்னு விசாரிக்கிறாங்க. சொல்லிட்டாங்க, இது அல்லாஹ்வின் தூதர். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இவங்களை பார்க்கத்தானே 30 நாட்களாக அடி உத வாங்கி, 30 நாட்களாக உணவு சாப்பிடாம பல வேதனையை அனுபவித்துக் கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்துல போயிட்டாங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செஞ்சாங்க அதை சொல்றாங்க. அப்பொழுது நான் நபி அவர்களை கண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல வராங்க. காபத்துல்லாஹ்வுக்குள்ள வந்த உடனே ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல தொட்டு முத்தம் கொடுக்குறாங்க. பாருங்க, எப்போ காபாக்கு வந்துட்டாலும் அது தொட்டு ஒரு முத்தம் கொடுத்துறாரு. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தொட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முத்தமிடுகின்றார்கள். காபத்துல்லாவை வலம் வருகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போன்று செய்கிறார்கள். பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாம் இப்ராஹிமுக்கு அருகாமையில் நின்று கொண்டு 2 ரக்காத் தொழுகிறார்கள்.
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்த பொழுது அபூதர்ல சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேர் அங்க நிக்கிறாங்க, நான் வேகமா ஓடி போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திக் கொண்டு சலாம் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, புதுசா நான் இருக்கிறேன், ஆனா சலாம் சொல்றேன். முகத்தை பார்த்தாலே தெரியுமா இல்லையா இஸ்லாத்தினுடைய ஆவல் ஆர்வம். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பதில் சலாம் சொல்லிவிட்டு யாருன்னு கேட்கிறாங்க. அவர் அபூதர் அப்படிங்கிறாங்க. எந்த குடும்பத்தை சார்ந்தவர்? கிஃபார் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில கை வைக்கிறாங்க, யதார்த்தமா நெத்தியில கை வைக்கிறாங்க. அபூதர்ல என்ன விளங்கிக்கிட்டாங்க? நம்ம கிஃபார்னு சொன்னது நபிக்கு பிடிக்கலையோ, அபூதரில விளங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு நபி கேட்கிறாங்க, இந்த இடத்துல எத்தனை நாளா இருக்கிறீங்க கேட்கிறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள், குந்து ஹாஹுனா முந்து ஸலாஸீன், நான் ஏறத்தாழ 30 நாட்களாக இந்த இடத்தில் தான் இருக்கின்றேன். தங்களின் வருகை எதிர்பார்த்து தங்களை பார்த்து விட மாட்டோமா? தங்கள் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? தூய முஸ்லிமாக நான் இருந்து விட மாட்டேனா? 30 நாட்களாக நான் இந்த இடத்தில் காத்து கிடக்கின்றேன். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்களேன், எவ்வளவு தூய்மையான உள்ளம் கொண்டவங்க பாருங்களேன். முதல்ல அடுத்து கேட்ட கேள்வி, நபியோட கேள்வி என்ன தெரியுமா? ஃபமன் கான யுத்இமுக, 30 நாளா இருக்கீங்களா, உங்களுக்கு யார் சாப்பாடு கொடுத்தா? இவ்வளவு அருமையான கேள்விங்க. டக்குனு அந்த சிந்தனை, 30 நாள் அங்க இருக்கீங்களா, உங்களுக்கு யார் சாப்பாடு கொடுத்தா? அப்பதான் அவங்க சொன்னாங்க, மா கானலி தஆமுன் இல்லா மாஉ ஜம்ஸம், எனக்கு யாருமே சாப்பாடு தரல, எனக்கு உணவாக இருந்தது ஜம்ஸம் நீர் மட்டும்தான். எனக்கு உணவாக இருந்தது ஜம்ஸம் நீர் மட்டும்தான். அதோடு அவர் நிறுத்தல, இந்த ஜம்ஸம் நீரை நான் பருகிய காரணத்தினால் 30 நாட்களாக நான் 30 நாள் தண்ணி மட்டும் தான் குடித்தேன். 30 நாளும் தண்ணீரை மட்டும் குடித்தேன், 30 நாளும் சாப்பிடல. ஆனால் 30 நாளும் நான் பசியை உணரவில்லை அப்படிங்கிறாங்க. பசி எனக்கு தெரியல. பொதுவாக தண்ணிக்கு பசி போக்குற தன்மை கிடையாது, தாகத்தை போக்குற தன்மை தான். இந்த பால் எடுத்துக்கங்க, பால் தாகத்தையும் போக்கும் பசியும் போக்கிடும். பாலை பொறுத்த வரைக்கும் அது தாகத்தையும் போக்கும் பசியும் போக்கும். ஆனா தண்ணீரை பொறுத்த வரைக்கும் தாகத்தை தான் போக்கும், பசியை போக்காது. இங்க ஆச்சரியம் என்னன்னா, 30 நாள் நான் சாப்பிடவே இல்லை, ஜம்ஸம் நீரை தான் குடித்தேன், ஆனால் எனக்கு பசி வரலைங்கிறாங்க. சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொன்னாங்க, இன்னஹா முபாரக்கா, இந்த ஜம்ஸம் நீர் பரக்கத்தான நீர். நபி வாயிலிருந்து வந்த வார்த்தை, இந்த ஜம்ஸம் நீர் பரக்கத்தான நீர். இன்னஹா தஆமு துஅமின், அது உணவாக கூட இருக்கும் அப்படின்னா, அதை குடித்த பசி கூட போயிடும், அது உணவாக கூட இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்து அபூதாவுதுல கூடுதல் தகவலோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது உணவாக கூட இருக்கும் மாத்திரமல்ல, வஸிஃபாஉ சுக்குமின் அப்படின்னாங்க, அது நோய்க்கு அருமருந்து அப்படின்னாங்க. நோய் நிவாரணம் தரக்கூடிய நோய்க்கு அருமருந்து என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம போறோம், ஜம்ஸம் நீரினுடைய புனிதம் இன்னைக்கு பல பேருக்கு தெரியுதுல, சாதாரண அது ஒரு தண்ணி அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படித்தான் போதிக்கவும் படுகிறது. அது ஒரு சாதாரண நீர், அந்த நீருக்கு புனிதம் இல்லை. இஸ்லாத்தின் கண்ணோட்டத்திலே, குர்ஆன் ஹதீஸின் கண்ணோட்டத்திலே நாம் இதை அணுகிறோமேயானால் ஜம்ஸம் நீருக்கு புனிதம் உண்டு. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஏராளமான செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிப லஹு, ஜம்ஸம் நீர் எந்த நோக்கத்திற்காக அருந்தப்படுகிறதோ அது நிறைவேற்றி தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா எப்ப ஜம்ஸம் தண்ணீர் குடிச்சாலும் அவங்க அல்லாஹ்வோட துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் வாசிஆ. இது யார் கேட்பா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நபியினுடைய குடும்பம், நபி தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கேட்பாங்க, யா அல்லாஹ் எனக்கு பயனுள்ள கல்வியை தா, மார்க்க ஞானத்தை தா. மர்ஸுக்னி இல்மன் நாஃபிஆ வ அல்லாஹும்ம ர்ஸுக்னி இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா. இறைவா நீ ஏற்றுக்கொள்கிற அமலை எனக்கு தா. எல்லாரும் அமல் செய்யறோம், எல்லாமே எல்லாம் ஏத்துக்குவானா? எல்லாமே எல்லாம் ஏத்துக்கிறது இல்லையே. நீ ஏற்றுக்கொள்கிற அமலை எனக்கு தா. ஒரு ரிஸ்கன் வாசிஅன் ஹலாலா, ஹலாலான தூய்மையான விசாலமான ரிஸ்கை இறைவா எனக்கு தா, உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று ஜம்ஸம் நீரினுடைய புனிதத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா உணர்ந்த காரணத்தினால் அதை பருகுகின்ற பொழுது இந்த துஆ ஓதிட்டு தான் அவங்க பருகுவாங்க. எவ்வளவு அத்தாட்சிகளுங்க, எவ்வளவு வயிறு முட்டை குடிக்கணும். இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, வயிறு முட்டை குடிங்கிறாங்க.
ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூமினுக்கும் முனாஃபிக்கும் மத்தியில வித்தியாசம் என்ன தெரியுமா? ஜம்சம் நீரை வயிறு முட்டை குடிப்பது. முனாஃபிக் வயிறு முட்டை குடிக்க மாட்டான், மூமின் தான் வயிறு முட்டை குடிப்பான். எனவே மூமினுக்கும் முனாஃபிக்குக்கும் மத்தியில் உள்ள பெரிய வித்தியாசமே ஜம்சம் நீரை வயிறு முட்டை குடிக்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கோள் காட்டி சொல்லுவாங்க தன் மாணவர்களுக்கு, ஜம்சம் நீரை நல்ல குடிங்க, வயிறு முட்டை குடிங்கம்பாங்க. அது பரக்கத்து, முபாரக்கானது, பரக்கத்து பெற்ற நீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற ஏராளமான பரக்கத்துகளை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. அடிக்கடி காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, அத்தனை புனித இடங்களையும் சந்திக்கக்கூடிய, அந்த புனிதமான இடத்தின் பரக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் அடிக்கடி வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.